நீங்கள் மற்றவர்களின் சிறிய சிறிய விஷயங்களையும் மனதில் சுமந்து நடப்பவர்கள். அவர்களிடமிருந்து ஒரு சிறிய வார்த்தை கேட்டாலே போதும், நீங்கள் உடைந்து போய்விடுவீர்கள். அடுத்த முறையாவது அந்த மனிதர் மாறுவார் என்று ஒவ்வொரு முறையும் ஆசைப்பட்டு, அதே காயத்தை மீண்டும் இதயத்தில் வைத்துக்கொண்டு நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, உங்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்தவர்களே, ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் இப்படி சிரமப்படுத்துகிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா? ஏன் சில முகங்களுக்கு உங்கள் சிரிப்பில் கூட ஒரு குறை காண முடிகிறது? உங்கள் மனம் திறந்த பேச்சில் கூட அவர்களுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடிகிறது. உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி ஒரு சிறிதும் அக்கறையில்லாதவர்களுக்கு உங்களை மெதுவாக மெதுவாக உடைப்பது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. அவர்களுக்கு அது வெறும் நேரம் போக்காகவே ஆகிவிட்டது. உண்மையில் இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் உங்களை ஒருபோதும் நேரடியாக காயப்படுத்த மாட்டார்கள். பதிலாக உங்கள் ஆன்மாவை மெதுவாக மெதுவாக சோர்வடையச் செய்து, நீங்கள் பழைய மனிதர் இல்லை என்றும் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறீர்கள் என்றும் நீங்களே உணர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். பல நேரங்களில் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னே சென்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதுவும் சரியாகாது. அதற்கு பதிலாக நாமே நம்மை மேலும் மேலும் இழந்து கொண்டே போகிறோம். மன அமைதிதான் இந்த உலகத்தில் மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. யாராவது உங்கள் மன அமைதியை மீண்டும் மீண்டும் கவர்ந்து கொண்டிருந்தால், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அந்த மனிதர் யாரானாலும் அவர்களிடமிருந்து விலகி நிற்பதே மிக நல்லது. கௌதம புத்த துறவி கூறியுள்ளார், மனதை வெல்லுவது ஆயிரக்கணக்கான போர்களை வெல்வதை விட பெரிய வெற்றி என்று. ஆனால் உங்களுடன் வாழ்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை தோற்கடித்துக் கொண்டிருந்தால் உங்கள் வளர்ச்சி ஒருபோதும் நடக்காது. ஒரு சிறிய உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஒரு பூந்தோட்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதில் நல்ல சிந்தனைகளின், கடின உழைப்பின், நேர்மையின் விதைகளை விதைக்கிறீர்கள். ஆனால் யாராவது ஒவ்வொரு நாளும் வந்து அதில் விஷம் தெளித்துக் கொண்டிருந்தால் அந்த பூந்தோட்டத்தை நீங்கள் காப்பாற்ற முடியுமா? முடியாதா? அப்படியானால் மீண்டும் யோசித்துப் பாருங்கள். ஏன் இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? அவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தின் உள்ளே விஷத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மகிழ்ச்சியை கேலி செய்யும் அந்த நண்பர்கள், உங்கள் எல்லா முயற்சிகளையும் சிறிதாக காணும் அந்த உறவினர்கள், உங்கள் பின்னால் இருந்து உங்கள் கனவுகளை ஏளனம் செய்யும் அந்த கூட்டாளிகள், இவர்கள் எல்லாம் விஷம் போன்றவர்கள். மெதுவாக மெதுவாக செயல்படும் கொடிய விஷம். நேரத்திலேயே அவர்களிடமிருந்து விலகி நிற்கவில்லை என்றால் பின்னால் வருவது வருத்தம் மட்டுமே, ஒரு பெரிய வருத்தம். ஒருமுறை தனியாக அமர்ந்து யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கென்று ஒரு கனவு இருந்தால் அது உங்களுக்கே சொந்தமானது. உங்கள் இதயத்தின் மிக நுண்மையான மூலையில் வளர்ந்து பெரியதான ஒன்று அது. ஆனாலும் சிலர் அதை ஒரு விளையாட்டுப் பொருள் போல நினைத்து அந்த கனவை மிகவும் எளிதாக உடைக்க முயற்சிக்கிறார்கள். உங்கள் கண்களில் ஒளியுடன் உங்கள் கனவுகளைப் பற்றி நீங்கள் பேசும்போது சில நேரங்களில் எதிரில் இருப்பவர்கள் ஒரு நகைச்சுவை கேட்டது போலச் சிரிப்பார்கள். உங்கள் கனவு வெறும் பைத்தியமே என்பது போல் பேசுவார்கள். உனக்கு இது நடக்காது, இது உன் திறனை தாண்டியது, கனவு காண்பதை நிறுத்தி யதார்த்த உணர்வோடு வாழக் கற்றுக்கொள் என்று சொல்லிவிடுவார்கள். கனவு காண்பது நீங்கள்தான். ஆனால் அவற்றை கேலி செய்வது உங்கள் சொந்தவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களாகவோ உங்கள் நண்பர்களாகவோ இருந்தால் உங்கள் தன்னம்பிக்கை மெதுவாக மறையத்தான் தொடங்கும். பல நேரங்களில் ஆழமான காயங்களை தருவது நமக்கு மிக நெருக்கமாக தோன்றும் மனிதர்களிடமிருந்துதான். ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது விழுந்து மீண்டும் எழுந்து நடப்பதைப் போலத்தான் நம் கனவுகளும். அப்போது நீ நடக்க முடியாது என்று யாராவது அந்த குழந்தையிடம் சொன்னிருந்தால் அது நடக்க கற்றிருக்குமா? அதுபோல உங்கள் கனவுகளுக்கு சாத்தியமில்லை என்ற பெயர் வைத்து உங்களை நீங்களே தோல்வியை ஏற்றுக்கொள்ள தூண்டும் சில தந்திரமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒருவேளை அவர்கள் சொன்னது சரியாகத்தான் இருக்குமோ என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்குவீர்கள். பறக்க ஆசைப்பட்ட உங்கள் உள்ளே இருக்கும் அந்த சிறு குழந்தை மெதுவாக அமைதியாகிவிடும். இது உங்கள் தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஒருவிதமான தூக்க நிலைக்குள் தள்ளிவிடும். அங்கிருந்து விழித்தெழுவது மிகவும் கடினமாக இருக்கும். கௌதம புத்த துறவி சொன்னது போல, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால், சுற்றியுள்ளவர்கள் உங்கள் எண்ணங்களை தாழ்த்தி கட்டும்போது அவை பயப்படத் தொடங்கும். பயம் எந்த கனவிற்கும் மிகப்பெரிய எதிரி. உளவியல் சொல்வது, ஒரு மனிதனின் எண்ணங்களே அவனின் இயல்பையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றன என்பதுதான்.
யாராவது தொடர்ந்து உங்கள் எண்ணங்களை காயப்படுத்திக் கொண்டிருந்தால், அவர்கள் உங்கள் எதிர்காலத்தையும் தான் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இந்த உலகத்தில் இலட்சக்கணக்கான பேர் தங்கள் கனவுகளை பாதியிலேயே கைவிடுகிறார்கள். கனவே தவறாக இருந்தது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் தவறு உங்களை இப்படி சிந்திக்க வைத்த மனிதர்களிடம்தான். வெற்றி பெற்ற எந்த மனிதரின் வாழ்க்கையிலும் அவர்களின் கனவுகளை மக்கள் கேலி செய்யும் ஒரு கட்டம் வரும். ஆனால் அவர்கள் அதை கேட்பார்கள், நம்ப மாட்டார்கள். தங்களின் தன்னம்பிக்கையையும் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் பிறரின் ஏளனத்திற்கு ஒப்படைக்க மாட்டார்கள். உங்கள் கனவுகளை கேலி செய்பவர்கள் உங்களுக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை புரிந்து கொள்ள நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏனெனில் சிறிய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு மற்றவர்களின் பெரிய கனவுகளை புரிந்து கொள்ள முடியாது. கனவுகளை உள்ளடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் கனவுகளின் மதிப்பை நீங்கள்தானே புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் ஒரு ஃபேஷன் அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் குரல். யாராவது உங்கள் ஆன்மாவின் குரலை கேலி செய்தால், அவன் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க தகுதியற்றவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பறக்க ஊக்குவிப்பவர்களை மட்டும் உங்கள் சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிறகுகளை பறிக்க முயற்சிப்பவர்களை அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் கனவுகளை விட்டுவிட்டால் உலகத்திற்கு எதுவும் இழப்பு இல்லை. ஆனால் நீங்கள் உங்களையே இழக்கிறீர்கள். அதனால் உங்கள் கனவுகளை கேலி செய்பவர்களிடமிருந்து விலகி நிற்குங்கள். இல்லையெனில் ஒரு நாள் நீங்கள் உங்கள் கண்களை உங்கள் கண்களிலேயே பார்க்க முடியாத நிலை வரும். அந்த பச்சாதாபம் மிகப் பெரியதாக இருக்கும். சில முகங்கள் மிகவும் இனிமையாக தோன்றும். ஆனால் அவர்களின் உண்மையான பேராசை உங்கள் மகிழ்ச்சியை கவரும் வரைதான். சில உறவுகள் மிகவும் நெருக்கமானவை போல தோன்றும். ஆனால் அது அவர்களின் தேவை நிறைவேறும் வரை மட்டுமே. சில மனிதர்கள் வாழ்க்கையில் தேநீரில் சர்க்கரை கரையும் போல கலந்து விடுவார்கள். ஆனால் அவர்களின் தேவை முடிந்தவுடன் அவர்கள் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்பது போல் மறைந்து போவார்கள். ஒருமுறை இதயத்தை திறந்து யோசித்துப் பாருங்கள். உங்கள் துயரங்களில் எப்போதும் பிஸியாக இருப்பது போல நடிப்பவர்கள், ஆனால் உங்கள் வெற்றியில் மட்டும் திடீரென்று முன்னால் தோன்றுபவர்கள், தேவை இருக்கும் போது மட்டும் ஓடி வந்து காரியம் முடிந்ததும் ஒரு நன்றி கூட சொல்லாமல் மறைந்து போகும் ஒருவர் உங்கள் அருகில் இருக்கிறாரா? இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு நீங்கள் வெறும் ஒரு கருவி மட்டுமே, ஒரு சாதனம் மட்டுமே. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், தங்கள் சொந்த லாபத்திற்காக எந்த வழியையும் தேடுபவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் நட்பு என்பது வெறும் ஒரு வியாபாரம்தான். உங்கள் உணர்ச்சிகள் அவர்களுக்கு நல்லதாக தோன்றுவது அதை அவர்கள் பயன்படுத்த முடியும் வரையில்தான். உங்கள் நேரம், உழைப்பு, நம்பிக்கை இவை அனைத்தும் அவர்களுக்கு இலவச சேவை போல. மிகவும் துயரமான விஷயம் என்னவென்றால், இதையெல்லாம் நன்றாக அறிந்திருந்தும் நாம் சிரித்துக்கொண்டே அவர்களை நம்முடையவர்கள் என்று நினைத்துக் கொள்வதுதான். ஏன் நாம் இப்படி செய்கிறோம்? நாம் அளவுக்கு அதிகமாக நல்லவர்கள் என்பதாலா? அல்லது தனியாகி விடுவோமோ என்ற பயம்தான் நம்மை இதற்கு தூண்டுகிறதா? புத்த துறவி கூறியுள்ளார், யாரிடமிருந்து மீண்டும் மீண்டும் வழி கிடைக்கிறதோ அவனிடம் நம்பிக்கை வைப்பது தன்னை தானே துன்புறுத்துவது போன்றதே என்று. அதாவது, உங்களை தொடர்ந்து காயப்படுத்தும் ஒருவரிடமிருந்து நல்லதொன்றையும் எதிர்பார்க்க முடியாது என்பதே அதன் அர்த்தம். புத்த துறவி இதையும் சேர்த்துச் சொன்னார், யார் தங்கள் சுயநலத்தை மட்டும் பார்க்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களின் ஆன்மாவை உறிஞ்சி எடுக்கிறார்கள். உண்மையைச் சொன்னால், இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் அமைதியை மெதுவாக மெதுவாக அழித்து விடுவார்கள். உங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் புன்னகையும் அவை அனைத்தும் அவர்களின் சுயநலத்தின் பாரத்தால் மெதுவாக அடக்கப்பட்டுவிடும். அந்த நிலையில் நீங்கள் உங்களை இழப்பதே கூட ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் போய்விடலாம். இது எவ்வளவு வேதனையானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை யோசித்துப் பாருங்கள், நீங்கள் எப்போதாவது ஒருவரை எந்த நிபந்தனையுமின்றி அவர்களின் கடினமான நேரத்தில் உதவியிருக்கிறீர்களா? ஆனால் உங்களுக்கு அவசரம் வந்தபோது அவர்கள் முகம் திருப்பி சென்றிருக்கிறார்களா? எப்போதாவது யாரிடமாவது மனம் திறந்து பேசிய போது அவர்கள் உங்கள் வார்த்தைகளை மற்றவர்களின் முன் ஒரு நகைச்சுவையாக மாற்றியிருக்கிறார்களா? நீங்கள் உங்களுக்கு பிரதானம் கொடுக்காமல் மற்றொருவருக்கு முன்னுரிமை கொடுத்த போது அவர்களின் முறை வந்ததும் அவர்கள் உங்களை பின்னால் தள்ளியிருக்கிறார்களா? இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் காணுங்கள். இவர்கள்தான் தங்கள் லாபத்தை மட்டும் பார்த்து வாழ்பவர்கள். இவர்கள் நட்பை உருவாக்குவதில்லை, வியாபாரம் தான் செய்கிறார்கள். இவர்கள் உறவுகளை காக்கும் மனிதர்கள் அல்ல, மற்றவர்களை பயன்படுத்தும் மனிதர்கள். அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் வரை மட்டுமே
அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு வேறு ஒரு வழி திறந்து கிடைத்தவுடன் எந்த வருத்தமும் இல்லாமல் திரும்பி பார்க்காமல் அவர்கள் உங்களை விட்டு முன்னே சென்று விடுவார்கள். உளவியல் கூறுவது சுயநலம் கொண்ட மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான உரிமை உணர்வு இருக்கும் என்பதாகும். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும், எல்லா மனிதர்களும், எல்லா உணர்ச்சிகளும் தங்கள் வசதிக்கும் லாபத்திற்கும் தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் குற்ற உணர்வு ஏற்படாது. காரணம், அவர்களின் உள்ளத்தில் அன்புக்கு பதிலாக தேவை என்ற உணர்வே குடியிருப்பதாகும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் லாபத்திற்காக நிர்பாவமானவர்கள் போல நடிக்கவும் நன்றாக அறிந்தவர்கள். அவர்கள் சொல்வார்கள், நீயே தானாக உதவி செய்தாய், தாங்கள் எதையும் கேட்டதே இல்லை என்று மற்றவர்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்களின் ஒவ்வொரு புன்னகையும், ஒவ்வொரு நெருக்கமும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுயநலமான ஒரே இலக்கை நோக்கித்தான் செல்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்கவில்லை என்றால், ஒரு நாள் உங்கள் இதயமும் ஆன்மாவும் முழுவதுமாக சோர்ந்து போய்விடும். உங்கள் நம்பிக்கை உடைந்து பின்னர் நல்ல மனிதர்களையெல்லாம் சந்தேகத்துடன் பார்க்கத் தொடங்குவீர்கள். மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இவர்களிடமிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதுதான். காரணம், அவர்கள் உணர்ச்சி சார்ந்த வலைகளை அமைத்து ஒருவேளை தவறு உங்களிடம்தான் இருந்தது என்று கூட உங்களை நம்ப வைக்கிறார்கள். ஆனால் நின்று பாருங்கள், நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் முடிவு. உங்கள் ஆற்றல், உங்கள் நேரம், உங்கள் இதயம், இவை அனைத்தையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை ஆதரிப்பவர்களுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். உங்களை சுரண்டுபவர்களுக்காக அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஒவ்வொரு முறையும் உங்களை பயன்படுத்தி சென்றுவிடும் மனிதர்களுக்காக உங்கள் உணர்ச்சிகளையும் மதிப்புள்ள நேரத்தையும் செலவழிக்க வாழ்க்கை மிக குறுகியது. யாராவது தேவை இருக்கும் போது மட்டும் உங்களை தேடி வருகிறார்கள் என்றால் அதை உணர வேண்டிய நேரம் கடந்துவிட்டது. இப்போதே அந்த மாற்றம் வர வேண்டும். அவர்கள் உண்மையில் தகுதியான அளவுக்கு மட்டுமே கொடுங்கள். அவர்களுடன் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் உங்கள் நலனை விரும்புபவர்கள் அல்ல. சிலருக்கு உங்கள் நலனில் தங்களுடைய லாபம் மட்டுமே தெரியும். அடுத்த முறை யாராவது உங்கள் வாசலில் தங்கள் தேவையை மட்டும் சொல்லிக் கொண்டு வந்தால் ஒரு நிமிஷம் நிறுத்துங்கள். யோசித்துப் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தேவை வந்தபோது மறைந்து போன அதே மனிதர்தானா இவர்? இப்போது சுயநல மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையில் விஷம் போல பரவுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்படியானால் அடுத்த முக்கியமான கேள்வி இதுதான். வெளியில் இனிமையாக பேசிக்கொண்டு உள்ளுக்குள் பொறாமையை வைத்துக்கொண்டு நடக்கும் மனிதர்களிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒருவரிடம் ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, அது ஒரு புதிய எண்ணமாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற ஒரு சாதனையாக இருக்கலாம். அந்த மனிதர் உடனே சொல்வார், அதெல்லாம் விடு, இதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை, உலகம் ரொம்ப மோசம், உனக்கு இதையெல்லாம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒருவரின் கருத்துக்குள் நீங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் தன்னம்பிக்கையையும் அழிக்கிறதா? சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கும் ஒளியையே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் வேறொருவர் ஒரு விளக்கை ஏற்ற முயற்சிக்கும் போது காற்று போல வந்து அதை அணைக்க முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் குறை காண்பவர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனைகளையே பார்க்கும் மனிதர்கள். ஒவ்வொரு மனிதனிலும் குறைகளை தேடி அலையும் மனிதர்கள். நீங்கள் அறியாமலேயே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை, கனவுகள், உற்சாகம் இவை அனைத்தையும் மெதுவாக அழிப்பதில் இவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு வைரஸ் போல. அதை பார்க்க முடியாது, அதற்கு பெரிய சத்தமும் இருக்காது. ஆனால் அதன் விளைவு மிக ஆழமானது. ஒரு மனிதன் உள்ளுக்குள் முழுவதுமாக வெறுமையாகி போக அதுவே போதும். எதிர்மறை மனிதர்கள் உங்கள் சுற்றிலும் இருந்து நீங்கள் என்ன செய்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை என்று உங்களையே நம்ப வைப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்று. அவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை அணைத்து உங்களை நீங்களே தோல்வியடையச் செய்வார்கள். நீங்கள் ஒருவரிடம் எனக்கு ஒரு புதிய வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உடனே சொல்வார்கள், சந்தை ரொம்ப மோசம், எல்லாம் நாசமாகிவிடும். அதேபோல் எனக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வயதில் இனி என்ன பயன் என்று சொல்லி உங்களை மனம் தளரச் செய்வார்கள். இன்னும்
நான் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு நிர்பாவம் நல்லதல்ல என்று சொல்லி உங்கள் நல்ல எண்ணங்களை கூட அவர்கள் விமர்சிப்பார்கள். இப்படித்தான் இந்த மனிதர்கள் உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் சிறிதாக காண்கிறார்கள். இந்த மனிதர்கள் வெறும் வார்த்தைகளில் மட்டும் எதிர்மறையாக இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் உங்கள் சிந்தனை முறையையே கூட கட்டுப்படுத்துவார்கள். ஒருவர் மீண்டும் மீண்டும் உன்னால் முடியாது என்று சொன்னால் ஒரு நாள் நீங்கள் அதை நீங்களே நம்பத் தொடங்குவீர்கள். ஆமாம், ஒருவேளை எனக்கு உண்மையிலேயே முடியாதோ என்று. இதுதான் உண்மையில் மன அடிமைத்தனம். கௌதம புத்த துறவி ஒருமுறை சொன்னார், எரியும் ஒரு கரியை கையில் பிடித்தால் முதலில் காயமடைவது கையே. அதுபோல் எதிர்மறை எண்ணங்கள் முதலில் நம்மையே அழிக்கின்றன. இப்போது ஒரு விஷயம் யோசித்துப் பாருங்கள். அந்த கரியை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றாலும் அதை அருகில் வைத்தால் வரும் புகை உங்களை தொந்தரவு செய்யாதா? இதுதான் எதிர்மறை மனிதர்களுடன் வாழ்வதன் விளைவு. அவர்களின் எதிர்மறைத்தன்மை நேரடியாக உங்களை பாதிக்காவிட்டாலும் அதன் விஷம் உங்கள் சுற்றுப்புறத்தை நிரப்பிவிடும். அவர்கள் அப்படி சொல்கிறார்கள்தான், நான் கேட்டதாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை வேறு. மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் ஒரு விஷயம், அது பொய்யாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்கள் நம்பிக்கையாக மாறிவிடும். மனித மனம் மிகவும் உணர்வு பூர்வமானது. உளவியல் சொல்வது, உணர்ச்சியால் தீவிரமான விஷயங்களில்தான் நமது மூளை அதிக கவனம் செலுத்துகிறது என்பதாகும். எதிர்மறை எண்ணங்கள் பெரும்பாலும் அந்த திசையில்தான் ஆழமாக காயப்படுத்துகின்றன. அதனால்தான் மீண்டும் மீண்டும் கேட்கும் ஏமாற்றமும் தொடர்ந்து வரும் பயமும் மெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையை பலவீனப்படுத்தும். இப்பொழுது முக்கியமான கேள்வி இதுதான், இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம்? இதற்கான முதல் படி அவர்களை அடையாளம் காண்பதுதான். உங்களை எப்போதும் புதிய விஷயங்களிலிருந்து தடுக்குமவர்கள், உங்கள் தன்னம்பிக்கையை கேள்வி கேட்பவர்கள், ஒவ்வொரு முறையும் உங்கள் கனவுகளை கேலி செய்து சிரிப்பவர்கள், அந்த முகங்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இரண்டாவது படி, இடைவெளி பேணுவது. இதன் அர்த்தம் அவர்களுடன் சண்டையிட வேண்டும் அல்லது அவர்களை வெறுக்க வேண்டும் என்பதல்ல. அவர்களின் எதிர்மறை வார்த்தைகள் உங்கள் உள்ளுக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள் என்பதுதான். இடைவெளி உடலிலிருந்து அல்ல, எண்ணங்களிலிருந்து தான் உருவாகிறது. மூன்றாவது, மேலும் மிக முக்கியமான படி, உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களை உங்கள் சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிறிய முயற்சிகளையும் பாராட்டி, ஒவ்வொரு சவாலான தருணத்திலும் நீ தனியாக இல்லை என்று நினைவூட்டுபவர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் உங்கள் உள்ளேயுள்ள குரலை அழிக்கும் மௌனத்தை போன்றவர்கள். ஒருவர் தன் குரலை கேட்க முடியாத நிலைக்கு வந்தால் யாரும் அவரை தங்கள் விருப்பப்படி வழிநடத்த முடியும். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நிற்பது சுயநலம் அல்ல, அது சுயரட்சை. நீங்கள் உங்கள் கனவுகளை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதே அதன் அர்த்தம். நீங்கள் தினமும் அழுக்கில் நின்றால் ஒரு நாள் அதன் துர்நாற்றத்தை கூட உணர முடியாத நிலை வரும். அதனால் நேரத்தை வீணாக்காமல் விழித்துக்கொண்டு யோசிக்கவும். உங்கள் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் மனதை உயர்த்துகிறார்களா அல்லது தாழ்த்துகிறார்களா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் எப்போதும் எதிர்மறை வார்த்தைகளையே சொல்பவர்கள் நீங்கள் இப்போதுள்ள நிலையிலேயே இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அவர்கள் நீங்கள் முன்னேறுவதை பார்க்க முடியாது. காரணம், அவர்களின் சொந்த வாழ்க்கை நின்று போயுள்ளது. எதிர்மறை மனிதர்களுடன் வாழ்வது எப்படி உங்களை உள்ளுக்குள் அழிக்கிறது என்பதை நீங்கள் இப்போது தெளிவாக புரிந்திருப்பீர்கள். இப்போது இன்னும் ஒரு பெரிய உண்மையை அறியத் தயாராகுங்கள். வெளியில் இனிமையாக பேசிக்கொண்டு உள்ளுக்குள் விஷத்தை சுமந்து நடக்கும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் இப்போது நாம் பேசப் போகிறோம். நீங்கள் மற்றொருவரின் குறைகளை கேட்டு சிரிக்கத் தொடங்கினால் உங்கள் உள்ளே ஏதோ ஒன்று உடைந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? சில மனிதர்கள் பிறரின் குறைகளிலும் தவறுகளிலும் தான் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறார்கள். ஒருவர் தவறு செய்தாரா இல்லையா என்பதே முக்கியமில்லை. அவர்களின் கண்கள் எப்போதும் பிறரின் குறைகளில்தான் இருக்கும். யாராவது வாழ்க்கையில் முன்னேறினால் அவர்களின் மனம் சோர்ந்து போகும். யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களின் உள்ளிருக்கும் அசௌகரியம் அதிகரிக்கும். ஆனால் யாராவது வீழ்ந்தால் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தெரியும். அது அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்தது போல இருக்கும். யோசித்துப் பாருங்கள், சில மனிதர்களின் உள்ளே எவ்வளவு விஷம் நிரம்பியிருக்க வேண்டும். பிறரின் வலிதான் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுடன் சேர்ந்திருப்பது மெதுவான மரணம் போன்றது. அவர்கள் உங்கள் முன்னால் புன்னகை செய்வார்கள், ஆனால் பின்னால் உங்கள் நல்ல விஷயங்களை கூட இழிவுபடுத்துவார்கள்.
ஒருவர் ஒரே நாளில் கெட்டவராக மாறிவிடுவதில்லை. ஆனால் பிறரின் குறைகளை கேட்பதிலும் சொல்லுவதிலும் மகிழ்ச்சியை காணத் தொடங்கும்போது அவர் மெதுவாக தன்னை தானே இழக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சிறிய கதையை கேட்போமா? ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். மூத்த சகோதரி நாள் முழுவதும் கடினமாக உழைப்பாள். இளைய சகோதரிகளை கவனிப்பாள். எல்லோருக்கும் உதவி செய்வாள். ஆனால் இளைய சகோதரிக்கு ஒரே ஒரு வேலைதான் இருந்தது: மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவது. அவளது வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் போலத்தான் தோன்றும். ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் தீ மறைந்திருக்கும். அண்டை வீட்டில் யாருக்காவது வேலை போய்விட்டால் அவள் கர்மபலன் என்று சொல்வாள். யாருக்காவது உடல் நலம் குன்றினால் வெளியில் நல்ல பக்தன் போல நடிப்பதால் என்ன பயன் என்று சொல்வாள். பிறரின் குறைகளை பேசுவதிலேயே அவளுக்கு சந்தோஷம். மெதுவாக மெதுவாக ஆண்டைவர்கள் அவளிடமிருந்து விலகத் தொடங்கினார்கள். அவளின் புன்னகையை கூட மக்கள் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் அவள் தானே தேர்ந்தெடுத்த ஒரு மௌனம் அவளைச் சுற்றி நிற்கத் தொடங்கியது. இந்த பழக்கம், அதாவது பிறரின் தவறுகளை தேடிக் கண்டுபிடிக்கும் பழக்கம், முதலில் அழிப்பது உங்கள் உள்ளேயுள்ள அமைதியைத்தான். எப்போதும் மற்றொருவரின் குறைகளை எண்ணிப் பேசும் ஒருவர் தன் சொந்த திறன்களை மறந்து விடுகிறான். உளவியலாளர்கள் சொல்வது, மற்றவர்களை தொடர்ந்து விமர்சிக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், அல்லது தங்களின் சொந்த வேதனைகளிலிருந்து மறைந்து கொள்ள முயற்சிக்கலாம். பிறரின் குறைகளை பேசும்போது தாங்கள் சற்றே மேம்பட்டவர்கள் போல அவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அப்படி சிந்திப்பதால் நாம் பெரியவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் மாறுவதில்லை. புத்த துறவி கூறியுள்ளார், பிறரை தாழ்த்துவதால் யாரும் உயரத்திற்கு செல்ல முடியாது என்று. இது முழுமையாக உண்மை. ஒருவரை பற்றி மோசமாக பேசுவதால் நாம் சிறந்தவர்களாக மாறுவதில்லை. உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. மாறாக அது நம் உள்ளேயுள்ள ஒளியை மங்கச் செய்வதே செய்கிறது. இப்போது நீங்கள் சற்றே யோசித்துப் பாருங்கள். உங்கள் சுற்றிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா? எல்லா உரையாடல்களையும் பிறரின் குறைகளுக்கு திருப்புவோர், யாராவது முன்னேறுவதை பார்த்தால் பொறாமை கொள்ளுவோர், எப்போதும் பிறரின் வாழ்க்கையை ஒளிந்து பார்த்து தங்களின் உள்ளேயுள்ள வெற்றிடத்தை நிரப்ப முயலுவோர். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி நிற்பது அகந்தை அல்ல, அது சுயரட்சை. நீங்கள் உங்கள் கனவுகளை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். காரணம், தினமும் பிறரின் குறைகளை கேட்டு பழகினால் அறியாமலேயே உங்களுக்கும் அப்படியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த எதிர்மறை சிந்தனைகள் மெதுவாக உங்கள் எண்ணங்களையும் முடிவுகளையும் பாதித்து இறுதியில் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். நீங்கள் அறியாமலேயே உங்கள் ஆற்றல், எண்ணங்கள், நம்பிக்கைகள் அனைத்தும் மெதுவாக மங்கிப் போகும். இப்போது கேள்வி யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதல்ல. நீங்கள் யாருடன் நடக்கத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான். ஏனெனில் நீங்கள் அதிக நேரம் யாருடன் செலவழிக்கிறீர்களோ மெதுவாக அவர்களைப் போலவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனால் இதுவரை இப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக நினைத்து சகித்துக் கொண்டிருந்தால் இப்போது கண் திறக்க வேண்டிய நேரம் இது. வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை குறைகளின் துர்நாற்றத்தில் வீணாக்காதீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நல்ல மனிதர்களுடன் வாழுங்கள். உங்கள் ஆன்மாவிற்கு அமைதி தரும் உறவுகளை தேர்ந்தெடுக்குங்கள். இல்லையெனில் ஒரு நாள் பிறரின் துயரத்தில் கைதட்டும், தன் சொந்த துயரத்தில் உலகமெங்கும் குறை கூறும் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்களும் மாறிவிடுவீர்கள். நான் யாரையும் குறை கூறுவதில்லை, அதனால் இது எனக்கு பொருந்தாது என்று இப்போது நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். காரணம், நீங்கள் குறைகளை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தால் நீங்களும் அந்த விஷத்தின் ஒரு பகுதியாகவே மாறுகிறீர்கள். மௌனத்தாலும் குறைகளை ஆதரிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரின் முகத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவரின் மகிழ்ச்சியில் தீ வைக்காதீர்கள். காரணம், இன்று நீங்கள் பிறரை பற்றி சிரிக்கிறீர்கள், நாளை இதே உலகம் உங்களை பற்றி பேசும். அப்போது உங்களுக்காக பேச ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள், அடுத்த அறிகுறி என்ன? வார்த்தைகளில் இனிமை பூசி மனத்தில் தீய நோக்கம் வைத்திருப்பவர்களை பற்றித்தான் அது. ஒரு மனிதன் அதிகமாக வலியை உணருவது அவனை ஒருபோதும் மதிக்க விரும்பாத ஒருவரிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்கும் போதுதான். வருத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் பல நேரங்களில் நமக்கு எந்த மதிப்பும் தராத மனிதர்களைச் சுற்றியே சுருங்கி வாழ்கிறோம். மரியாதை என்பது கேட்டுப் பெற வேண்டிய ஒன்று அல்ல. மற்றொருவர் உங்கள் தன்மையை உணரும்போது அது தானாக கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் ஒருவர் மீண்டும் மீண்டும் உங்கள் இருப்பை புறக்கணித்தால், உங்கள் வார்த்தைகளை துண்டித்தால், உங்கள் இருப்பையே பார்த்ததில்லை என்று நடித்தால்,
புரிந்து கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்கள் பொறுமையை மட்டும் சோதிக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் பல ஆண்டுகள் சில மனிதர்களுடன் வாழ்கிறோம். ஒரு நாள் அவர்கள் நம்மையும் நாம் அவர்களை மதிப்பது போல மதிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களின் ஒவ்வொரு அவமதிப்பையும் நகைச்சுவையாக தள்ளிவிடுவோம். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் சிரித்துக்கொண்டு பதில் சொல்வோம். ஒவ்வொரு புறக்கணிப்பையும் முதிர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு பொறுத்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவர் மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்த்தி, இழிவுபடுத்தி, உங்கள் உணர்ச்சிகளை கேலி செய்யும்போது அவர் உங்கள் நட்பை காப்பாற்றுவதில்லை, மாறாக உங்கள் சுயமரியாதையை மிதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை. மரியாதை என்பதற்கு வெறும் ஆதரவு என்ற அர்த்தத்தை விட இன்னும் ஆழமான பொருள் உள்ளது. மரியாதை என்பது நீங்கள் பயமின்றி உங்கள் கருத்தை சொல்ல முடியும் இடம். உங்கள் மௌனம் கூட கேட்கப்படும் இடம். உங்கள் அனுக்ஷஸ்தியும் உணரப்படும் இடம். ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே உங்களை நினைவு கூர்வார்கள். மக்களின் முன்னிலையில் உங்களை நகைச்சுவையாக்கி உங்கள் இருப்பை இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதையும் மீறி அவர்களை நண்பர்களாகவோ, உறவினர்களாகவோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களாகவோ நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது சிந்தியுங்கள். ஒருவர் மீண்டும் மீண்டும் உங்கள் சுயமரியாதையை காயப்படுத்துகிறார் எனில் அங்கேயே நீங்கள் தொடர்ந்து நிற்க வேண்டுமா? ஒருவேளை நாளை அவர்கள் மாறுவார்கள் என்று எண்ணி இதையெல்லாம் நீங்கள் சகித்துக்கொண்டே இருக்க வேண்டுமா? வேண்டாம். காரணம், சுயமரியாதைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. உங்கள் சுயமரியாதையை பிறரின் புறக்கணிப்புக்கு கீழ் நீங்கள் அடக்கத் தொடங்கினால் இறுதியில் மீதமிருப்பது பச்சாதாபம் மட்டுமே. பலர் சொல்வார்கள், விடு, இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே, அது ஒரு ஜோக் தான் என்று. ஆனால் ஒவ்வொரு ஜோக்கும் உங்கள் மதிப்புக்கு மேலாக இருந்தால், ஒவ்வொரு சிரிப்பும் உங்கள் சுயமரியாதையை மிதிப்பதாக இருந்தால் அது ஜோக் அல்ல, அது மெதுவாக உங்களை உடைக்கும் ஒரு செயல்முறை. நேரம் தாமதமாகும் முன் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் உள்ளேயுள்ள வெற்றிடத்தை நீங்கள் உணரும் நாள் தொலைவில் இல்லை. காரணம், உங்களை ஒருபோதும் மதிக்காத மனிதர்களின் நடுவில்தான் நீங்கள் உங்களை நிலைநிறுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தீர்கள். மரியாதை என்பது சூரிய ஒளியை போன்றது. அது மனிதனுக்கு உள்ளுக்குள் இருந்து வெப்பத்தை தருகிறது. இந்த சூரிய ஒளி எந்த உறவிலும் இல்லையெனில் அந்த உறவு எவ்வளவு பழையதாக இருந்தாலும் அதில் குளிர்ச்சி நிரம்பிவிடும். புறக்கணிப்பின், அலட்சியத்தின் குளிர்ச்சி. இப்பொழுது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை சிறிதும் மதிக்க மனமில்லாத மனிதர்களுக்காக நீங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும்? அந்த சூழலிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நீங்கள் பலவீனமானவரா? அல்லது நீங்கள் அளவுக்கு அதிகமாக தனிமைப்படுத்தப்பட்டதால் அவமானங்களையே அன்பாக நினைக்கத் தொடங்கிவிட்டீர்களா? இப்பொழுது காலம் கடந்துவிட்டது. உங்கள் சுயமரியாதைக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களை மீண்டும் மீண்டும் தாழ்த்துகிறவர்களிடமிருந்து, உங்கள் உணர்ச்சிகளுடன் விளையாடுகிறவர்களிடமிருந்து, உங்கள் இருப்புக்கு மதிப்பு கொடுக்காதவர்களிடமிருந்து விலகி நிற்குங்கள். காரணம், மரியாதை இல்லாத இடத்தில் தொடர்ந்திருப்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் விலகி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் மிகச் சிறந்த வழியாகும். உங்களை மதிக்காத மனிதர்களிடையே நீங்கள் அப்படி பிரிந்து விலகும்போது உங்களை நீங்களே அடையாளம் காணவும் முன்னே செல்லவும் உதவும் ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், உங்களை ஒருபோதும் மதிக்காதவர்கள் உங்கள் நேரத்திற்கும், உங்கள் உணர்ச்சிகளுக்கும், உங்கள் நன்மைக்கும் தகுதியானவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கைகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருந்தாலும் அனைவருக்கும் சமமான நேரம்தான் கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. நம்மில் சிலர் அந்த நேரத்தை ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் மற்ற சிலர் எதையும் தராத, எதையும் கற்றுத்தராத, வெறும் நேரத்தை மட்டும் வீணாக்கும் மனிதர்களுடன் அதை பாழாக்குகிறோம். நம் வாழ்க்கையில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலர் நம்முடன் நடந்து சென்று நம் கனவுகளை புரிந்து கொண்டு நம்மை ஆதரிப்பவர்கள். ஆனால் சிலர் நம் மகிழ்ச்சியையே பொறாமையாக பார்க்கிறவர்கள். இவர்களுக்கு நம் வெற்றி, நம் புன்னகை, நம் சந்தோஷம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பொறாமையும் வெறுப்பும் நம் சுற்றுப்புறத்தையே மெதுவாக அழித்துவிடும். நீங்கள் எப்போதாவது இதை அனுபவித்திருக்கிறீர்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிலர் திடீரென மௌனமாகி விடுவது,
அல்லது உங்கள் சந்தோஷத்தை குறைக்கும் ஏதாவது ஒன்றை சொல்வது. நாம் ஒருபோதும் எதிர்பார்க்காத சில மனிதர்கள் நம் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இங்கே கேள்வி, அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் என்பதல்ல, மாறாக நாம் ஏன், எதற்காக அவர்களுடன் இவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதுதான். இந்த மனிதர்கள் நம் மகிழ்ச்சியை புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்மை துயரமாக பார்க்கவே விரும்புகிறார்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தங்களுடைய அதிருப்தியை நம் மகிழ்ச்சிக்கு முன் கொண்டு வந்து அதை அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு இடமில்லாததாலாக இருக்கலாம். அவர்கள் விரும்புவது நாம் கூட அவர்களைப் போலவே அதே இருளில் வாழ வேண்டும் என்பதே. ஒரு நிமிஷம் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு, ஒரு முக்கியமான சாதனையை அடைந்திருக்கலாம், அல்லது மிகவும் கடினமான ஒரு இலக்கை நிறைவேற்றியிருக்கலாம். அதற்கான மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்கிறீர்கள். அப்போது உங்களுக்கு கிடைக்கும் பதில் என்ன? சிலர் சொல்வார்கள், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று. சிலர் சொல்வார்கள், நீ எதுவும் செய்யவில்லை, அதெல்லாம் அதிர்ஷ்டம்தான் என்று. இன்னும் சிலர் உள்ளுக்குள் பொறாமையை வைத்துக்கொண்டே எரியும் போல் மௌனமாகி விடுவார்கள். இதை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? இது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக இது நம்மை இன்னும் அதிகமாக அசௌகரியப்படுத்துகிறது. காரணம், நமது வெற்றியை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக அதை மறுக்க முயற்சிக்கும் மனிதர்களை தான் நம்மை சுற்றி பார்க்கிறோம். இது ஒருபோதும் முடிவதில்லை. சில நேரங்களில் அவர்கள் நமது மகிழ்ச்சியை நேரடியாக சிறிதாக காட்டுவார்கள். நமது வெற்றியை கொண்டாடுவது அவர்களுக்கு ஒரு விஷயமே இல்லாதது போல இருக்கும். அவர்களின் கண்களில் பொறாமையும் வெறுப்பும் தெளிவாக தெரியும். அவர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. காரணம், அவர்களின் முழு கவனமும் நமது மகிழ்ச்சியை குறைப்பதிலேயே இருக்கும். அவர்களின் உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அதற்கு பொருள் அவர்கள் பெரிய வேதனையில் இருக்கிறார்கள் என்பதே. காரணம், நமது மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தோன்றுகிறது. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் நம்மை தங்களுடைய அதிருப்தியுடன் தாங்களே இணைத்துக் கொள்கிறார்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமது மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றும், நமது வெற்றிக்கு அர்த்தமே இல்லை என்றும் நம்மை நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். இந்த வெறுப்பும் பொறாமையும் நிறைந்த வலையில் சிக்கி நாமே நமது மகிழ்ச்சியை பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ன என்பது உனக்கு தெரியாது என்று யாராவது சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் மகிழ்ச்சியை யாராவது சிறிதாக காட்டி அதை தங்களுக்கே உரியது போல உணரச் செய்யும் விதத்தில் பேசுவதை கேட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனைகளால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நிற்பதே. உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கே உரிய உரிமை. அதை அழிக்க யாருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். அவர்களின் வெறுப்புக்கும் பொறாமைக்கும் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தால் உங்கள் மகிழ்ச்சியிலிருந்து நீங்கள் தானாகவே விலகி போவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியாததால்தான் அவர்கள் உங்களிடம் பொறாமை கொள்கிறார்கள். அவர்களின் சொந்த தோல்விகளே உங்கள் வெற்றியில் பொறாமை கொள்ள அவர்களை தூண்டுகிறது. உங்கள் மகிழ்ச்சியில் பிறரின் வெறுப்பை சேர்க்காமல் இருக்க தேவையான வலிமை உங்களிடம் இருக்கும் வரை நீங்கள் அந்த பொறாமையிலும் வெறுப்பிலும் இருந்து விலகியே இருப்பீர்கள். ஆனால் இது எப்போதும் சாத்தியமா என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நமது மகிழ்ச்சியில் பொறாமை கொள்பவர்களிடமிருந்து நாம் எல்லா நேரமும் தப்பிக்க முடியுமா? இல்லை, அது எப்போதும் சாத்தியமில்லை. சில மனிதர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களை நாம் புறக்கணிக்க முடியாது. அவர்கள் நமது குடும்பத்தினரோ, நண்பர்களோ அல்லது நம்மிடம் மிகுந்த எதிர்பார்ப்புகள் உள்ளவர்களோ ஆகலாம். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நமது மகிழ்ச்சியை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர்களின் வெறுப்பும் பொறாமையும் எதிர்மறைத்தன்மையும் அவர்கள் உங்கள் மகிழ்ச்சியின் பாதையில் இடையூறு ஆகாதவர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கவும் வேண்டும். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. நாம் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டுமா? ஆம், நிச்சயமாக விலகி நிற்க வேண்டும். காரணம், உங்கள் சுற்றிலும் உங்கள் மகிழ்ச்சியை மட்டுமே பொறாமைப்படும் மனிதர்களை வைத்துக் கொண்டால் அவர்கள் உங்கள் ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் திருடிவிடுவார்கள். அவர்கள் உங்களைப் பற்றி மோசமாக நினைக்கச் செய்வார்கள்.
உங்கள் வெற்றிக்கு எந்த மதிப்பையும் தரமாட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. தங்களுடைய அதிருப்தியை நம் மகிழ்ச்சியுடன் இணைத்து நமது மகிழ்ச்சியையே அழிக்க முயற்சிப்பார்கள். நமக்கு நமது மகிழ்ச்சிக்கு முழு உரிமை இருக்கிறது. அதை வேறு யாருடைய காரணத்தாலும் குறையவிடக்கூடாது என்பதை இப்போது புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி உங்கள் மகிழ்ச்சியை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் வரை உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியால் சூழப்பட்டிருக்க உங்கள் சுற்றியுள்ளவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் உங்கள் மகிழ்ச்சியில் குறை இருக்கிறது என்பதல்ல. அதற்கு அர்த்தம் உங்கள் வெற்றி, உங்கள் புன்னகை, உங்கள் நேர்மறை மனநிலை இவையெல்லாம் தங்கள் சொந்த எதிர்மறை எண்ணங்களிலும் பொறாமையிலும் சிக்கிக் கிடக்கும் மனிதர்களுக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது என்பதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி நிற்குங்கள். உங்கள் மகிழ்ச்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான சத்தியம். இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வெறுப்பிலும் பொறாமையிலும் இருந்து நீங்கள் உங்களை தள்ளி வைத்தால் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்பதே. இதுவே மிகப்பெரிய படி. உங்கள் மகிழ்ச்சிக்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை. அது உங்கள் உரிமை. அப்படி இருக்க இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்க வேண்டும்? உங்கள் தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் குறைக்க முயற்சிக்கும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க ஏன் முயற்சிக்க கூடாது? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இப்படிப்பட்ட ஊக்கமளிக்கும் சிந்தனைகளும் சுய மேம்பாட்டிற்கான வழிகளும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு மேலும் சிந்தனைகள், கதைகள், வாழ்க்கை பாடங்களை வழங்குவோம். அதன் மூலம் நீங்கள் எப்போதும் முன்னேறவும் உங்கள் வெற்றியின் பாதையில் எந்த பொறாமையும் எதிர்மறைத்தன்மையும் தடையாக வராமல் இருக்கவும் உதவுவோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாருடைய பொறாமையும் நம் பாதையில் வர அனுமதிக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். இந்த சேனலுடன் தொடர்பில் இருங்கள். காரணம், இங்கே நாங்கள் ஊக்கமளிப்பதை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை உணர்வை தரும் கருத்துக்களையும் பகிர்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியின் பாதையில் எந்த தடையும் ஏற்பட வேண்டாம் என்பதே எங்களுடைய ஆசை.